நகோமி சொல்லும் பொழுது நான் நிறைவுள்ளவளாக இந்த இடத்தை விட்டு கிளம்பினேன். அப்ப ஒரு பஞ்சத்துக்காக அவர்கள் எருசலேம் தங்க வேண்டியவர்கள், பெத்லகேம்ல தங்க வேண்டியவர்கள் பஞ்சம் வந்த உடனே மோவாப் தேசத்துக்கு போறாங்க. மோவாப் தேசம் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான தேசம். மோவாப் தேசம் யெகோவாவை ஆராதிக்கவில்லை. மோவாப் தேசம் எப்போது இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணி கொண்டிருந்த தேசம். அப்ப மோவாப் தேசத்துல போகும் பொழுது ஸ்தோத்திரம், நகோமி கணவனை இழந்தார், 2 பிள்ளைகளை இழந்தார். அப்ப அங்கிருந்து கொண்டு வந்த ஒரே ஒரு ஆசீர்வாதம் ரூத்து மட்டுமே. இந்த ரூத்து மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப நகோமி என்று அநேகர் அழைக்கும் பொழுது நகோமி என்கிற வார்த்தைக்கு இனிப்பு என்று அர்த்தம். அப்ப நகோமி அதை சொல்லும், நகோமி என்று சொல்லும் பொழுது என்னை நகோமி என்று அழைக்க வேண்டாம், மாறாள் என்று அழைங்கள் சொல்ற. மாறாள் என்றால் கசப்பு. அப்ப மாறாள் என்று அழைங்க. சர்வ வல்லவர் என் வாழ்க்கையிலே கசப்பை அனுப்பினார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், இப்பொழுது வெறுமையானவளாய் திரும்பி வருகிறேன். ஆனால் கர்த்தர் வெறுமையாக்கவில்லை. ஆமா, கர்த்தர் வெறுமையாக்கவில்லை. யோபு வாழ்க்கையை கர்த்தர் வெறுமையாக்கவில்லை. சில காரியத்தை கர்த்தர் வெறுமையாக்கவில்லை. சில காரியத்துக்கு அனுமதி கொடுத்தார், சில காரியத்தை அவர்கள் மீறி செய்தார்கள். அப்ப பெத்லகேமிலே முழு யூதர்களும் இருக்கும் பொழுது, பெத்லகேமிலே முழு மக்களும் செட்டில்மெண்ட்ல இருக்கும் பொழுது ஏதோ பஞ்சம், அவ்வளவுதான். ஆமா, 3 வேளை சாப்பிட்டு 2 வேளை சாப்பிடுவார்கள். ஆனால் இவர்கள் எங்க போறாங்க அப்படின்னா மோவாப்புக்கு, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் போகும் பொழுது குடும்பத்தை இழந்தால் நகோமி இந்த காலை வேளையில தேவ சித்தத்துக்கு விரோதமாய் எழுப்பி இப்போ நிரம்பி வெளியக்கூடிய சூழ்நிலை இருக்க வேண்டிய நீயும் நானும்